என்ன சாப்பாடு போடுவேன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இல்லைம்மா ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். என்னடா பல்லு சின்ன தெளிதுன்னு பாருங்களா, பல்லு விலகுல தான். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நிறைய சர்ப்ரைஸ் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். காய் எனக்கு என்னென்ன மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடான சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துச்சு, எங்கே போயிட்டு கொடுத்துச்சு, யார் யாரெல்லாம் நம்மளுக்கு ட்ரெஸ் பண்ணாங்க, எல்லாமே நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அந்த இடத்துக்கு அடிக்கடியும் போவோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளும் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் எங்களால் யூஸ் ஆகும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் நிறைய அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு லைஃப்பில் முடிவு பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்ம சேனலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கூட நம்ம போகலான்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இனிமேல் உள்ளே வரும். ஸோ வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களை பிடிச்சிருந்தா நாங்கள் காலையிலையும் நைட்டு வந்து லைவ் 8 o'clock போடுவோம். மதியம் வந்து ஒரு 12 o'clock 11 o'clock ஆர் 1 o'clock இந்த டைமிங்லேயே வந்து லைவ் போடுவோம். போயிட்டு நம்ம சேனலில் ஃபன்னாக தான் லைவ்லாம் போவோம். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவில் வந்து என்னென்ன மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கான்ட்டு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் அமைதியா நிக்கிறேன், ஓடிக்கிட்டு போறேன். நான் மாட்டி தைரியமா நிக்கிறேன். சிறுவாபுரி கோயிலுக்கு வரணும்னு வந்தாச்சு. இனிமேல் இதுக்கப்புறம் என்னைக்கு வருமோ தெரில. பட்டையை போட்டாங்க, வேணும் பட்டையை போடுவாயோ பட்டை. ஓகே கைஸ், அடுத்தது என்ன நடக்குது வாங்க. கோவிலுக்கு, முருகர் கோவிலுக்கு வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு குட் நியூஸ் தான், உங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலாக தெரியும் என்ன அப்படின்னு. பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லாத, பேசுங்க, இது பண்ணுங்கள், வீடியோ தான். கோயிலுக்கு வரணும்னு வந்தாச்சு. இப்போ என்ன மேட்ருனா திருப்பி போகணும், அதான் மேட்ரு. இங்கே வந்து 60 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அழகாக இருக்கேன். நான் காஃபி குடிக்கலாமே அப்படின்னு வந்து உட்காந்துருக்கோம் காஃபி குடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நெக்ஸ்ட்லாம் பண்ணணும். அதுக்குள்ளே அவங்க கிளி ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளி ஜோசியம் பார்த்துருக்காங்க. சரி, அவங்க கிளி ஜோசியை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோரை தான் பல்லாங்குழி விளாட மாதிரி கை காமிட்டாங்க. பார்க்கவே இல்லை. பவி இந்த மாதிரி அந்த பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கண்ண முடியும் ஏடங்க சாக்லேட்டா? சென்ட் பட்டலா? கொடுங்க, நான் பார்த்தேன். என்னது தங்கம், அழகா இருக்கே. என்னது காட்டு மச்சான், ஒரே சிரிப்பு தான். கட்டைய பத்தியா நல்லா மூஞ்சி மோர் கட்டியும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? உனக்காக வாங்க மாட்டேன், அரைக்கான வாங்கி கொடுத்துருவீங்க. வந்து அடி வாங்க போறாம இருப்ப. யார் வாங்கினா நான் வெட்டிக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னன்னு தெரியல, காயத்ரிக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? ஆனா உங்கள்கிட்ட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். காயத்ரி ஒழுங்கா நான் கேட்ட ஆஞ்சநேயர் தான். முருகர் கோவில்ல ஆஞ்சநேயர் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு கடைக்கு A few minutes later.
later. ஓகே தங்கங்களா, நம்ம நினச்ச மாதிரி கவியை நம்ம கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இந்த இடத்த பார்த்ததுமே அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் இது யாருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ஆளை பார்த்துட்டாங்கன்னா நம்ம யார்கிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நிறைய வாட்டிங்க வரத்துக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் வரவே முடியல. ஸோ இப்போ வந்திருக்கோம். ஆள் இப்போ இல்லை, வெறும் சேராக தான் இருக்குது, எம்டி சேர். ஸோ அங்கே ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா நம்ம யார்கிட்ட வந்திருக்கோங்கிறத கவி கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்கள். A few minutes later. உங்கள் பேர் என்னங்கம்மா? கௌசல்யா. ஓகே ஓகே. உங்கள் பேருங்கம்மா? உங்கள் பேர்? உங்கள் பேருங்கப்பா? பழனி. எங்கள் அப்பா பேரும் பழனி. பாண்டியா? ஓகே ஓகே. அப்பா பேரு? ஆ சாமி கும்பிடுறீங்களாப்பா? கேட்கலையா? சரி வீடு வீடு. ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்க போல. மன உளைச்சல் இருக்கீங்க போல. பாவம் பசி எடுத்துக்கிச்சு போல. சமைச்சாச்சுங்களா? ஓ சமத்து. ஓகே ஓகே. ஆ போடுங்க. என்னைக்கும் எதையும் நினைச்சு கஷ்டப்படாதீங்க, சந்தோஷமா இருக்கலாம் எப்பவுமே. எல்லாருமே சென்னை சிட்டியா? சென்னையில இருக்கவங்க? ஓகே 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 ஓகே. அது ஈவினிங்கா சாப்பிட்டோம். சரி, கேக் வெட்டும் போது கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. போடு, இருக்கு இருக்கு, நான் எடுக்கிறேன், நீங்க போடுங்க. பயங்கர ஹாப்பியா இருக்காங்களா? நல்லா பார்த்து பாத்தீங்களா?
ஆமா என் அம்மா தட்டு எங்க இருக்கு பிளேட்டு ரைட்டு ஆமா கிடையாது சரி அது காயத்ரி காயத்ரி ஒரு 2 வார்த்தை நீங்க சாப்பிடுறீங்களா? சமைக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேர் சாப்பிடுங்க? இதுதான் அவங்களோட அடுத்த ஒரு surprise. Wait பண்ணுங்க. இந்த surprise எல்லாம் நாளைக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட யாராலையும் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் ஸ்கிப் பண்ணாம அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்லா இருக்கா எல்லாருக்கும் சாப்பாடு இன்னைக்கு நான் தான் சமைச்சேன் நீங்க உட்காருங்க. நீங்க சாப்பிடுறது எல்லாம் வச்சு சாப்பிடுங்க உங்க கூட காயத்ரி என்ன சாப்பாடு போடுவேன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இழுத்து விட்டு கரெக்டாக ஆமா உட்காருமா எல்லாருக்கும் இவரை ஞாபகம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க கமெண்ட்ல. பார்த்துருப்பீங்க. இன்னும் சாப்பிட்டு ஆமா பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஏய் சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லாரும் ஃபாஸ்டா சாப்பிடுங்க. நீ சாப்பிடு நான் சாப்பிடுறேன். உட்காரு ஒன்றும் இல்லை உட்காரு. ஏய் நான் எடுக்கிறேன்டா நீ போ சாப்பிடு. நான் சாப்பிட்ற பொறுமையாக சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. சேர் எங்க பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படியே அங்க வைப்பாங்க. எல்லாரும் ஹாப்பியாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல லஞ்சை. நான் மச்சான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தான் போல. உட்காந்துக்கிட்டேன். சரிப்பா சரிப்பா போதும் நீ சாப்பிடு. ஏய் பா நீ சாப்பிடு. நீ காலையில இருந்து சாப்பிடாத இருக்க. நீ எனக்கு போட்டு தருவாங்கடா வாடா. நான் உங்களுக்கு சூப்பரா பாட்டு ஒன்று எடிட் பண்ணிடுறேன். ரைட் சூப்பர் பக்காவா பாருங்க. பேசுற மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பாட்டு போடணும். நானும் பொறுமையா சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தப்பே கிடையாது. வீடியோ கால்லாம் வச்சு காயும் அதுக்கப்புறம் ரதி, அதுக்கப்புறம் நம்ம அம்மா, இடையில ஊருக்கு போயிருக்காங்கலாம் போயிருக்காங்க. பஞ்சமே
வேணாது ஆமா ப்ரோக்ராம் பண்ணுங்க வந்து எதனா ஒன்று நீங்கள் எல்லாரும் நல்லா வரணும். அதே மாதிரி இன்னும் நிறைய பெரிய அளவு பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. உங்களை நீங்கள் ஒருத்தருக்கு எடுத்துங்க உங்க பேர் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு போடு இங்கே ஒரு பேனை போடாத போடு பரவாயில்ல அது ஒன்று போடு அது ஒன்றும் ஆகும். உங்க நேம் என்னப்பா? உங்க பேருங்கம்மா? உங்க பேருங்கப்பா? கேட்கவே கேட்காது. அம்மா உங்க நேம்? உங்க நேம்மா? அக்கா உங்க நேம்? மாலதி. சரி. ஆமா நல்லா இதோட வந்து வருஷம் வருஷம் கொண்டாடணும் நீங்க. ஓகே நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இது ஃபேமிலின்றவங்க யாருன்றது. ஸோ இவங்க முன்னாடி வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக நினச்சி இந்த டேவை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இனிமேல் அடிக்கடி இங்கே வர ஐடியாவில் இருக்க மாட்டோம், அடிக்கடி அண்ணன் கூப்பிடுது. ஆனால் நீங்கள் வந்தவொடனே இனிமேல் அடிக்கடி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஏதோ எவ்வளோ பேருக்கு என்னமோ செலவு பண்ணுறோம், இனிமேல் மொத்தமாக இது வந்து இங்கே எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வா கை கட்டிங்க போடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபுளுன்ஸ். ஓகே ஓகே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஹை ரிச் சிஸ்டர் தான் சாப்பிடுறீங்க. நானே ஹை ரிச்சா சாப்பிடுறீங்க. ஐரிச்ல என்ன ரிச் ஐரிச்ல போகுது லைக் சாயமா எவ்வளவு அவசரம் பாருங்க. ரோஸோட எடுத்து விட்டுவாரு, பத இருப்பாரு. கடி அப்படியே யார் கொடுத்தா உனக்கு? உங்களோட நட்பு என்னைக்கும் ஓகே தேங்க் யூ. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா நான் வந்ததுல? ஹாப்பியாக இருப்போம்ப்பா. ஆமா ஒரு நாள் சொல்லுங்க நம்ம வந்துருங்க. ஏதாவது சொல்றதுக்கு என்ன, நீங்க எப்போ வேணாலும் வரலாம். ஆமா ஒன்றும் இவங்க நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிங்கம்மா. பண்ணிட்டு டெய்லி மெசேஜ் போட்டுனே இருங்க. எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்ட்டு. வா நிகானா உள்ள வா உள்ள வா. ராய் பாக நான் ஆமா. இருக்கேன். ஆமாடா இதே பச்சியா டிக்கெட்டா? ஆமாடா. கதை கட்டுங்க. இது வந்து நம்மளோட முன்னாடி பார்ட்டில பாத்துருப்பீங்க, பெரிய பார்ட்டி அண்ணா நகர்ல நடந்தப்போ. சோ வந்து ரெண்டு பேருமே ஒரு ரிங் வாங்கிருக்கோம். நல்லா இருக்கா? அது Zoom-ல இருக்கு. சரி, clap பண்ணுங்க. வாழ்த்துறோம்.
ஓகே ஓகே முடிச்சிட்டீங்க அவ்வளோதானா? வணக்கம், நான் உங்கள் ஆர்கே ரமேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம் நாடு நம்ம மக்கள் அறக்கட்டளை நம்ம முதியோர்கள் அம்மாக்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம கவியும் காயத்ரியும் வந்திருக்காங்க. அவங்களுடைய வந்து 1 year இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து கொண்டாடுறதுக்கு வந்து நம்ம இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க நினச்சி. ஏன்னா வந்து அவங்க எங்களை டெய்லி அவங்க வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ண நம்மளுடைய அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்களுக்குலாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எப்படி இங்கே சந்தோஷமா இருக்காங்க, அந்த அதே கூட நானும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்னை ஃபோன் பண்ணி காலையிலே கேட்டாங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிட்டாங்க, நான் எடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணாங்க 7 மணிக்கு. அட்டன் பண்ணி சொல்லும் போது சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுடைய சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க. அவங்க நண்பர் பவித்ரா, ரிகானா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து இங்க வந்து கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு எப்பவும் முக்கியம். இந்த சந்தோஷத்துல வந்து இன்னைக்கு இந்த டேல வந்து இவங்க பங்கேற்றதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நன்றிமா உங்களுக்கு. வாழ்க வளமுடன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. எல்லாரோட ஆசையும் நாங்க கோவில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன ஃபர்ஸ்ட்லே கூப்பிட்டு இருப்பாப்ல, எங்களுக்கு டைம் கிடைக்காம கொஞ்சம் போயிடும். அதனால நாங்க இன்னைக்கு தான் வரலான்னு வந்தோம். கண்டிப்பா இதுக்கு மேல நாங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம். உங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களை சிரிக்க வச்சுட்டு போறோம். இப்போ கொஞ்சம் டைம் இல்லாதனால ஃபாஸ்டா ஓட வேண்டிய சிச்சுவேஷன். ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருமே வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் தூங்கியே எந்திரிச்சோம். நேற்று எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு எங்களுக்கு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டே தான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரிங்கு மாற்றினதை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கும் கவிக்குமே நான் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கவி வந்து பர்த்டேக்கு எனக்கு ஒரு ரிங்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து கவிக்கு வேறு சர்ப்ரைஸ் தான் வச்சுருந்தேன். இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இது முதியோர் இல்லம் போகணும் அப்படிங்கிறது நினச்சது. ஆனால் அங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறது நான் திடீர்னு முடிவு பண்ணது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கவி வந்து எனக்கு ரிங்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், வேறு எதனா கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கவி ரிங் பண்ணதும் சடனாக எனக்கு மாறி நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், அதே ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு செகண்ட் டைம் யோசிச்சது தான் நான் அந்த ரிங்கை மாற்றினது. சரி, ஓகே, எல்லாரும் ரிங்கு மாற்றினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லபடியாக எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு மத்தியில் அவங்க ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு நல்லா சூப்பராகவே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, என்கேஜ்மெண்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன, மேரேஜ் தான். ஸோ கண்டிப்பாக மே 10 எங்களோட மேரேஜ் டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே 10 எங்களோட மேரேஜ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கங்களாம். மேரேஜ் நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு நல்லபடியாக அமையணும். அதுக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு எல்லாமே எங்களுக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக பண்ணுவீங்க தெரியும். ஓகே சார் குட்டீஸ், ஜிகே மேம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, bye-bye.